10லே சனி இருந்தால், 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு இருந்தவங்க 11ஆம் இடத்திற்கு வருகிறார். லாப சனியாக வருகிறார். இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் 10ஆம் இடத்து சனி பகவான் பெரிய எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டார். நீ பார் வருது பார், ஒரு நாளைக்கு 5000 சம்பாதிக்கிறேன், 2000 சேவிங்ஸில் போடு, 3000 இதில் போடு, வந்துட்டே இருந்ததுன்னு ராஜா. 10 நாள் வந்துச்சு, 11 நாள் நின்று போச்சு. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரில, ஆட்டோமேட்டிக்காக டிபிட் ஆயிடுச்சு கையிலேருந்து. அப்போ தடுமாறி போறீங்க. சேவிங்ஸ்னால கூட ஒருத்தனை துன்புறுத்த முடியுங்கிறது ரிஷபராசிக்காரர்கள் கற்றுக்கிறீங்க. ஸோ அப்போ அடுத்ததாக சனி 12லேருந்து உடம்பை தான் பார்க்குறாரு, உடம்பை ஹெல்த்தை பார்க்குறாரு. நல்ல பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டு நல்லதை சாப்பிட்டீங்கன்னா சனி உங்களை கண்டுக்கவே மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்லை நான் கொஞ்சம் தீர்த்த வாரியாக லைட்டாக கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பேன், ரைட்டு, நல்லா இருங்க, இதுக்குரிய தண்டனையை சனி தருவார். ஏன்னா சனி உடம்பை பார்த்துட்டு இருக்கார், சனி பார்க்கிறார். அடுத்து சனி ஒரு வித்தியாசமான விஷயத்தை பண்ண போறார் இருந்தா, குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி குருவினுடைய பணியாக அவர் அருளால் உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. ரிஷபராசிக்காரர்களுக்கு சனீஸ்வரன் நேர்மையான ஒரு சத்புத்திர சந்தான பிராப்தி வரப்போகிறது. ரிஷபராசிக்கார பெண்கள் மகிழ்ச்சியுடன் இனிப்படுத்திக்கலாம். காரணம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையிலே ஐவிஎஃப் பண்ண சார், இது நடக்கல சார், இந்த முறை நடந்தது.